பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். காரைக்காலில் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கும் விகாஸ் யாத்திரையை புதுச்சேரி அமைச்சர் DNS ராஜசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய அரசின் 12 ஆண்டு கால மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் காரைக்காலில் இன்று நடைபெற்ற பிரகதிவாத விகாஸ் யாத்திரையை புதுச்சேரி மாநில அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன் ஆகியோருடன் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக காரைக்காலுக்கு வருகை தந்த அமைச்சரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிஷித் ராட்டி மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்ற போது அவர்களுக்கு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த புத்தகங்களை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடங்கி பாரதியார் சாலை, கென்னடியார் சாலை, மாதா கோவில் வீதி வழியாக மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்த இந்த விழிப்புணர்வு பேரணியில் மத்திய அரசின் நலத்திட்ட பதாகைகளை தாங்கிய வாகனத்துடன் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சண்முகசுந்தரம் பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை துவக்கி வைத்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மேகதாது அணைக்கு எதிராக சட்டசபையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தை பாராட்டியதோடு கர்நாடக அரசுக்கு துணையாக பின்னணியிலிருந்து செயல்படுவது மத்திய பாஜக அரசுதான் என குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 2014 டிசம்பரில் டெல்லியில் நடந்த ரகசிய கூட்டத்தில் கர்நாடகா அணை கட்டுமானத்தை தடுக்க மாட்டோம் என மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டியதாக குறிப்பிட்ட வைகோ அவர்கள் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்று தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடினால் மட்டுமே மேகதாது விவகாரத்தில் நாம் வெற்றியடைய முடியும் என தெரிவித்துள்ளார். சோழமண்டலத்தில் காவிரி தீரத்தில் ஊராக சென்று மக்களை திரட்டினேன். அவன் மேகதாட்டில் அணகட்டினா சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது, கொள்ளிடத்துக்கு வராது, கல்லணைக்கு வராது, எல்லாம் பஞ்ச பிரதேசமாயிரும் சோழமண்டலம். ஆகவே மேகதாட்டு அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது மட்டுமல்ல, நேற்று சட்டசபையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஒரு சேர இணைந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை எச்சரிக்க விரும்புகிறேன், இது கர்நாடக அரசு மட்டும் செய்யவில்லை. இதற்கு முழுக்க பின்புலமாக இருந்து இயக்குவதே மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான். ராமநாதபுரத்தின் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் மதன் ராஜா தொடர்ந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ், வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அமைச்சர் மதன் ராஜா, தமிழக முதலமைச்சர் விஜய் தன்னை ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமித்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரின் உதவியுடன் மாவட்டத்தின் அனைத்து அடிப்படை தேவைகளையும், குறிப்பாக மீனவர்கள் மற்றும் சிறு குறு தொழில் துறையினரின் தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். முதலமைச்சரோட ஆணைப்படி நம்ம என்னன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டோட பொறுப்பு அமைச்சராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாடோட மாவட்டத்தோட வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகள் என்னென்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் என்னவோ அது ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சியர் தமிழக வெற்றி கழக சார்பாக கண்டிப்பாக அதுக்கான குறைகளை நிறைவேற்றி இல்ல அடிப்படை தேவைகள் எல்லாமே தான். அதாவது என்னன்னா தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், இங்க இருக்க மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாருக்கும் படிப்படியா கண்டிப்பான முறையில சரி பண்ணி கண்டிப்பா கலாய்வு பண்ணி மக்கள் குறைகளை மக்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகம் சார்பா கண்டிப்பா நிறைவேற்றும். திருப்பத்தூர் அருகே டிராக்டரில் அமர வேண்டும் என்ற பேரனின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த தாத்தாவின் செயலால் சிறுவன் டிராக்டர் ஏறி பரிதாபமாக உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அடுத்த மண்டல நாயனகுண்டா பகுதியைச் சேர்ந்த நல்ல தம்பி என்பவரின் 12 வயது மகன் மோனித். இவர் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். தனது தாத்தாவின் விளைநிலத்தில் அருள் என்ற ஓட்டுநர் டிராக்டர் மூலம் உழவு பணி மேற்கொண்டிருந்த போது
டிராக்டரில் அமர வேண்டும் என்ற பேரனின் ஆசையை நிறைவேற்ற தாத்தா ஓட்டுநரிடம் கூறி சிறுவனை அமர வைத்துள்ளார். அப்போது நிலம் கரடுமுரடாக இருந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிறுவன் மீது எதிர்பாராத விதமாக டிராக்டர் ஏறி இறங்கியது. உடனடியாக குடும்பத்தினர் சிறுவனை மீட்டு கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கந்தளி போலீசார் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி அமைச்சர் ராஜசேகரன் நேரில் ஆய்வு நடத்தினார். உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் வரும் 27ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்புடன் மாங்கனி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி மாநில அமைச்சர் ராஜசேகரன் தலைமையில் இன்று முக்கிய ஆய்வு நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது 28 நடைபெறும் திருக்கல்யாணம் மற்றும் 29 சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக வலம் வரும்போது பக்தர்கள் மாங்கனி வீசி வழிபடும் முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணிகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கோயில் நிர்வாக அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு உரிய வசதிகளை செய்து தர அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.